வருகிற கெஸ்ட்டுங்க வந்து மேங்கோ டூரிசம் பண்ணுறப்போ, ஈவெண்ட் பண்ணுறப்போ, மேரேஜ் பண்ணுறப்பெல்லாம் எங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு வியப்பாக பார்ப்பாங்க. சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய இடமா? கார் பார்க்கிங் வந்து 10 ஏக்கரில் கார் பார்க்கிங் வச்சுக்கிறோம். பச்சை பசேல்னு ஒரு 20 ஏக்கர் ஃபுல்லாக புல்லு, விதவிதமான செடிகள், நர்சரி இது எல்லாமே இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் கே தாண்டவமூர்த்தி. அங்கிரெட்டி ராகவா இயற்கை விவசாய பண்ணையில் நான் வந்து 16-17 வருஷம் ஆகுது. இங்கே வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் ஓப்பனாக இருக்கும். ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி தேக்க மரம், பலா மரம், தென்னை மரம். வடக்கு பக்கம் 3300 கன்று, இடது பக்கம் வந்து 2500 கன்று. ஓல்டு கார்டன் வந்து ஒரு 60 ஏக்கர் மட்டும்தான், மொத்தம் 300 ஏக்கர். அது இதில் வந்து 6 வெள்ளை இருக்குது, 6 கிணறு இருக்குது. 6 கிணறு அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு மோட்டர் தட்டினா ஒரு மோட்டருக்கு போகும். எங்கள் ஓனர் அவங்க அம்மா பேரில் மதர் மெமோரியல் கார்டன் சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரே நாளில் வந்து 110 கன்று நட்டோம். விதவிதமான கன்றுகள். நட்சத்திரா 27 ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த 27 ஸ்டார்ஸுக்கும் ஒவ்வொரு கன்றும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேலும் மேலுமா புல்தரை, எங்கே படுத்தாலும் புல்தரை போட ஆரம்பித்தோம். ஒரு 50 ஏக்கர் வனமாகவே விட்டு வச்சுக்கிறோம். மாடு 50 மாடு இருக்குதுன்னா 50 மானம் அப்படியே ஒன்றாவே மேயும். அதே மாதிரி மயில்கள், எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மயில்கள் சுமார் 200 மயில் இருக்கும். 200 மயில் வந்து நாங்கள் போனால் எங்கள் கூடவே வரும். நிறைய குருவிகள், முயல்கள். இந்த தோட்டத்தில் எல்லாமே ஏதோ ஒரு வனத்துக்கு உள்ளே வந்த மாதிரி. எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இங்கே உள்ளே வந்தோடனே அப்படியே ஹாப்பி ஆகிடும். 80 to 85லேயே நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டம் எங்கள் ஓனர் முதல்லையே செஞ்சுட்டாரு. சொட்டு தண்ணீர் கூட, ஒரு மழை தண்ணீர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது 80s முன்னெல்லாம் இங்கே வந்து பஞ்சம், இந்த இதெல்லாம் தண்ணீர் இல்லை. அதனால் எங்கெங்கே அது வெள்ளம் போகுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஏரிகள் உருவாக்கி உள்ளார். இந்த இடத்துல இப்போ எங்களுக்கு வந்து தண்ணி அப்படியே வெள்ளமாக இருக்குது. சுற்றி பார்த்தா 4 ஏரி இருக்குது, 3 குளம் இருக்குது, 7-6 கிணறு இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், வர்த்தா புயல் அப்போ எங்கள் தோட்டமே மாறி போச்சு. அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து தலதுக்கு தான் மாற்றி போட்டுச்சு தோட்டத்தை எல்லாத்தையுமே. எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 செடிக்குதுன்னா அதில் வந்து 1000 செடிக்கு மேலே பேர்ந்துடுச்சு மாமரம். எங்கள் ஓனர்களுக்கு வந்து மரம்னா உயிர். எப்படி இருந்தாலும் காப்பாற்றின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட ஒரு டிராக்டரு, ஒரு ஜேசிபி எல்லாத்தையும் வச்சு அப்படியே எடுத்து நிறுத்தி மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தோம். விழுந்த சவுக்கு மரத்தில் விழுந்த தைல மரம், வேப்ப மரம், அதில் வச்சு இன்றைக்கி 154 அடி இந்தியாவிலேயே பிக் டேபிள். இந்த பக்கம் 75 பேர், இந்த பக்கம் 75 பேர், 150 மெம்பர்ஸ் ஒரே டைமில் வந்து சாப்பிட்ற அளவுக்கு டேபிள் பண்ணிக்கிறோம். ஒன்லி 40 டேஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம். 40 நாளில் முடிச்சு கொடுத்தோம் அந்த வேலைலாம். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு ராக் கார்டன் ஒன்று உருவாக்குறோம். அது ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பூங்கா மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு கல்யாண மண்டபம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் கட்டுங்க அப்படின்னு ஒரு சின்ன கோரிக்கை வச்சேன். 2 மாதத்தில் வந்து நிதி ஒதுக்கி பிரம்மாண்டமாக 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற கிச்சன் மாதிரி பெரிய கிச்சன், பெரிய ஹால், பெவிலியன், கண்ணாடி சுற்றி பாத்ரூம்னே சொல்ல மாட்டாங்க, அதிலே உள்ள ஒரு பார்க்கு, இதெல்லாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். இது என்னுடைய வளர்ச்சி வந்து எனக்கு பிரமிப்பாக தெரியுது.